அத்தியாயம் 56. அன்று காலையிலேயே கௌதம் போன் செய்து விட்டான். அவன் போனை பார்த்ததும் உற்சாகத்தோடு மீயாள் போனை அட்டன் செய்தாள். என்ன காலையிலேயே போன் பண்ணியிருக்க? என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஆமா, அப்படியும் சொல்லலாம். ஆனா எனக்கு சந்தோஷமான விஷயம் கிடையாதுப்பா. ஏன்னா மறுபடியும் உன் மூஞ்ச பார்க்க போறேன். என்ன பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோகமான விஷயம்தான். ஆனா உனக்கு எப்படின்னு தெரியல. என்னடா சொல்ற? அப்ப நீங்க வரியா? என மீயாள் துள்ளலோடு கேட்டாள். ஆமாண்டி. நெக்ஸ்ட் வீக் நான் இந்தியால இருப்பேன். அதுக்கு அடுத்து 10 டேஸ்ல நம்ம ஊர் திருவிழா வருதுல. ஒரு வாரம் சென்னையில தங்கியிருந்து என் கம்பெனி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, நாம எல்லோரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போலாம். என சொன்னான். ஹே! சூப்பர் மாடு! நான் உடனே வைஷு கிட்ட சொல்றேன். அப்புறம் வீட்டுக்கு பேசினியா? அம்மா, அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? மீயாள். எல்லாருமே இப்ப தஞ்சாவூர்ல தாண்டி இருக்காங்க. நான் வரேன்னு சொன்னதும் சென்னைக்கு வரதா சொன்னாங்க. நான் தான் நீங்க இருக்கும்போது ஏன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். கௌதம், நீ எப்ப ஊருக்கு வரேன்னு மட்டும் சொல்லு. ஜமாய்ச்சிடுவோம். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. மீயாள். என்னடி, உன் குரலே வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்? கௌதம், அத நான் நேர்ல தான் சொல்லணும். மீயாள். அப்படி என்ன பெரிய சீக்ரெட்? சரி, நான் நேர்லயே வந்து கேட்டுக்கிறேன். அப்புறம் நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத நானும் நேர்லயே வந்து சொல்றேன். சரிடி, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் லேட்டா ஃபோன் பண்றேன். என பேசிவிட்டு கௌதம் ஃபோனை வைத்தான். வைஷ்ணவி அங்கு இல்லை என்றதும் ஆதிரனிடம் இதைச் சொல்லலாம் எனப் போக, அவனும் விஷயத்தை கேட்டுவிட்டு அப்படியா என்றபடி அலட்சியமாகச் சென்று விட்டான். மீயாளுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது எனத் தெரியவில்லை. தன் மீது உள்ள கோபத்தில் கௌதமிடம் தங்கள் காதலைப் பற்றிச் சொல்லவில்லை என்றால், அம்மாவிடம் யார் பேசுவது? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியவில்லையே இவனுக்கு. போகட்டும், இவன் சொல்லாவிட்டால் என்ன? நாமே பேசிக் கொள்ளலாம் என நினைத்தபோதுதான் கொஞ்சம் மனம் அமைதி அடைந்தது. வைஷ்ணவி வந்ததும் அவளிடம் சொல்ல, அவள் மீயாளுக்கு மேல் துள்ளிக் குதித்தாள். சின்ன வயதிலிருந்து மூவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள். அதில் ஒருவன் மட்டும் தனித்துச் சென்றபோது இருவருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அவன் முன்னேற்றத்திற்காகப் போகிறான் என்றபோது அவனைத் தடுத்துச் சொல்லவும் மனம் வரவில்லை. இப்போது அவன் திரும்பி வருகிறான் என்றதும் இருவருக்குமே ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அலுவலகத்துக்குச் சென்று தங்கள் மற்ற நண்பர்களிடமும் கௌதம் திரும்பி வருவதைச் சொல்லி உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி கௌதமை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் அவர்களுக்கும் அவனை பார்க்க ஆசை வர, ஊரிலிருந்து வந்ததும் தங்களை அறிமுகப்படுத்தச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அஜய்க்குத் தெரியும் என்றாலும் அவன் வெளிநாடு சென்ற பிறகு அவ்வளவாக பேச்சுவார்த்தை இல்லை. விஷாலும் அவனிடம் பேசியதில்லை. அன்வரைப் பற்றி கேட்கவே வேண்டாம். இவர்கள் எல்லோரையுமே இங்கு வந்த பிறகுதானே அவனே தெரிந்து கொண்டான். மறுநாள் ஆதிரன் வீட்டிற்குச் சென்றவள் அவன் ஏதாவது கேட்பான் என ஆவலோடு எதிர்பார்க்க, அவன் அமைதியாகவே இருக்கவும் கொஞ்சம் மீயாளுக்கு கவலையாக இருந்தது. தனக்கு காலை உணவு வேண்டாம் எனவும், ஒரு மீட்டிங் இருக்கிறது அங்கே போய் பார்த்துக் கொள்வதாகவும் சொல்லிவிட்டான். அவனுக்கு கஞ்சி மட்டும் எடுத்துக் கொண்டு வந்தவள் அம்புஜம் மாமியிடம் ஆதிரன் காலை உணவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் அதை கொடுத்துவிட்டு அப்படியே வீட்டிற்கு போவதாகச் சொன்னாள். அறைக்குச் சென்றவள் அவனை பார்க்காமல் ஏதோ யோசனையோடு கஞ்சி முழுவதையும் ஊட்டிவிட்டு எழுந்து செல்ல எத்தனிக்க, ஏய், அதுக்குள்ள எங்க போற? என்ற ஆதிரனின் குரல் இடையிட்டது. ஒரு வாரம் கழித்து அவன் தன்னிடம் பேசியதால் மகிழ்ச்சியடைந்தவள் முகம் மலர்ந்து, நீங்க டிஃபன் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அதான் எனக்கும் வைஷுக்கும் செய்யணும். அதுக்கு பிறகுதானே கம்பெனிக்கு கிளம்ப முடியும் என சொன்னாள். அதுக்கு இங்க எல்லா வேலையும் முடிச்சு அதுக்கப்புறம் தானே கிளம்பணும் என சொன்னவன் குளியலறைக்குச் செல்ல, நாம தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே, அப்புறம் என்ன? ஒருவேளை ட்ரெஸ் எடுத்து வைக்கலைன்னு சொல்றானோ? இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் என கப்போர்டு அருகில் செல்லப் போனவளை அவன் குரல் தடுத்து நிறுத்தியது. என்னடி பண்ற இன்னும் உள்ள வராம என அவன் உள்ளே இருந்து கத்த, என்னது, என்ன கூப்பிட்டானா? இத்தனை நாளா அவனே தானே பாத்துக்கிட்டான், இப்ப மட்டும் என்னவா என முறுக்கிக் கொண்டாலும் அவன் வார்த்தையை மீற முடியாமல் குளியலறைக்குள் சென்று கதவடைத்தாள். எப்போதும் போல அவனுக்கு சோப்பு போடும்போது உடல் சிலிர்த்தாலும் அதையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு அவளை தாக்கியது. அவனுக்கும் அப்படித்தான் இருந்திருக்குமோ. கண்களை மூடி நின்றிருந்தான். அவள் கரம் அவன் வயிற்றில் பதிந்தபோது சற்றென்று அவள் கைகளை இறுக பற்றி கொள்ள, கண்களை திறந்து அவன் பார்த்த பார்வையில் அவள் அடிவயிற்றிலிருந்து ஏதோ ஒரு உணர்வு அவளை பிசைந்தது. அவள் கைகளை பிடித்து தன்னோடு இழுத்து இறுக்கிக் கொள்ள, அவளும் இப்போது அந்த சவரின் அடியில் நின்றிருந்தாள். சவரிலிருந்து வந்த தண்ணீர் அவள் தலையில் விழுந்து உடலை நனைத்துக் கொண்டிருக்க, அவள் உதட்டைத் தாண்டி வந்த தண்ணீரை வெளியே விடாமல் அவன் உதடுகளால் சிறைப்பிடிக்க, தீரன் என்றபடி அவன் தோளை அழுந்த பற்றிக் கொண்டாள். தண்ணீர் தலையில் விழுந்ததால் மூச்சு விட முடியாமல் அவள் திணறிக் கொண்டிருக்க,
அவன் தன் மூச்சைக் கொடுத்து அவளுக்கு உதவினான். வழக்கம் போல் அவனுக்குப் பிடித்தமான அவள் கீழ் உதட்டை முதலில் சுவைத்தவன். பிறகு மேல் உதட்டிற்கும் அநியாயம் செய்யாமல் அதையும் தனியாக சுவைத்தான். பிறகு இரு உதடுகளையும் சிறைபிடித்தவன் அவளை விடும் எண்ணமே இல்லாமல் அவளுள் மூழ்கி மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தான். குளியலறையிலிருந்து அவளைத் தன் கைகளில் ஏந்திக் கொண்டவன் வெளியில் வந்து மூடியிருந்த தன் அறைக்கதவைப் பார்த்து திருப்தியுடன் புன்னகைத்துக் கொண்டு அவளைக் கட்டிலில் கிடத்தினான். உடல்நிலை சரியில்லாத அன்று மீயாள் அங்கே இருந்ததைப் பார்த்துவிட்டு அம்புஜம் என்ன என்று துளைத்தெடுத்து விசாரித்ததால் இப்பொழுதெல்லாம் மீயாள் இங்கே வரும்போது கதவைப் பூட்டிக் கொண்டுதான் அவனுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கவனிக்கிறாள். அம்புஜத்திடம் மறைக்கும் எண்ணம் இல்லாததால் ஓரளவு தங்கள் இருவருக்கும் விருப்பம் இருப்பதை கோடிட்டு மட்டும் காட்டியிருந்தாள். வேறு யாராவது தங்களைப் பார்த்து தவறாக நினைத்துவிடக் கூடாது என்றுதான் அவனுக்கும் ஊட்டி விடுவதை யாரும் பார்க்கக் கூடாது என கதவைப் பூட்டியிருந்தாள். அது இப்போது அவனுக்கு வசதியாக இருப்பதை நினைத்து புன்னகைத்துக் கொண்டான். அவள் கழுத்தில் முகம் புதைத்து இடையோடு கையிட்டு அவளை இறுக அணைக்க இருவர் உடலிலும் மின்சாரம் பாய்ந்தது. அவள் இதழில் இதழ் பதித்து முன்னேற அவளோ அவனைத் தடுக்க முடியாமல் திணறினாள். ஒரு கட்டத்தில் அவன் இதழ்கள் செய்த மாயாஜாலத்தில் கிறங்கி தன்னையே மறக்கத் தொடங்கினாள். இருவரும் ஒருவருக்கொருவர் தேடலில் மூழ்கித் திளைத்திருக்க வெளியே ரகுவரன் யாருடனோ பேசும் குரல் கேட்டது. ஆதிரன் முழுவதும் அவளுள் மூழ்கித் தொலைந்து போயிருக்க அவளுமே அப்படித்தான், தன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை. அவள் உணர்வுகள் மொத்தத்தையும் அவன் தட்டி எழுப்பியிருக்க அவளும் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவனோடு பின்னிப் பிணைந்திருந்தாள். ரகுவரன் குரல் சற்று உச்சஸ்தாயில் கேட்டது. அவன் யாரையோ கடுமையாகத் திட்டிக் கொண்டிருந்தான். அவனின் அந்த சத்தந்தான் இருவரையும் மீட்டுக் கொண்டு வந்திருக்க தாங்கள் செய்ய இருந்ததை எண்ணி இருவருமே விதிர்விதிர்த்துப் போனார்கள். அவசரமாக இருவரும் விலகி அமர்ந்து சில பல மூச்சுக்களை எடுத்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்க எங்கே அவள் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என ஆதிரன் அவளை திரும்பி பார்க்க அவளோ அவனைப் பார்த்து மென் புன்னகையைச் சிந்தினாள். அவள் புன்னகை ஒருவித நிம்மதியைத் தர தானும் புன்னகைத்து, அந்த கபோர்ட்ல ட்ரெஸ் இருக்கு. போய் மாத்திக்கோ. உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு என சொன்னான். அவள் தலையாட்டி விட்டு வேகமாக எழுந்து அங்கிருந்து நகரப் போக அவனின் வாடிய முகத்தைக் கண்டாள். அவன் அருகில் வந்து அவன் கன்னத்தைப் பிடித்து நிமிர்த்தி, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. நான் எப்ப இருந்தாலும் உங்களுக்குத் தானே. இத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அத விட்டுட்டு எங்க வீட்ல எப்படி பேசலாம்னு யோசிங்க. அடுத்த வாரம் கௌதம் வரான். அவன எப்படி கரெக்ட் பண்றதுக்குன்னு திங்க் பண்ணுங்க என சொல்லி அவன் உதடுகளில் முத்தமிட்டு விட்டு அவள் சொன்ன கபோர்டை நோக்கிச் சென்றாள். போகும் அவளையே புன்னகையுடன் பார்த்தவன் ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டுக் கொண்டான். அவன் சொன்ன கபோர்டை திறக்க அதிலிருந்த உடைகளைப் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முழுவதும் குர்த்தி, ஜீன்ஸ், லெகின்ஸ், சுடிதார் வகைகள் என இருக்க அவனை திரும்பி பார்த்தாள். அவளுக்கு பிடித்த கலரிலேயே பாதிக்கும் மேலே இருக்க மற்ற கலரிலும் உடைகள் இருந்தது. இதை எப்போது வாங்கியிருப்பான் என்று நினைக்கும்போது அவளுக்கு மனம் கனத்துப் போனது. இந்த வீட்டையே அவள் இஷ்டப்படி கட்டியவன். அவளுக்கு பிடித்த கலர் உடைகளை அப்போதே வாங்கியிருக்க மாட்டானா என்ன? அவன் கண்களும் அதைத்தான் சொல்லியது. உள்ளே இருந்து அவளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு உடையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்கு அவள் சென்ற பிறகுதான் ஆதிரனும் ஷார்ட்ஸ் மற்றும் டீ-ஷர்ட் மாற்றிக்கொண்டு வெளியில் நின்றான். எவ்வளவு நேரமா ஆதி உன்னை கூப்பிடுறது? அப்படி என்ன செஞ்ச? எதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? என்று கடுகடுத்தபடி ரகுவரன் அவன் முன்னால் வந்தான். குளிச்சிட்டு இருந்தேன்டா. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. ஃபைல் ரெடி பண்ணுங்கன்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஒழுங்காவே அதை செய்யல. கேட்டா ஒர்க் பிஸின்னு சொல்றாரு. இத சொல்லவா அவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம்? அதான் திட்டிட்டு இருந்தேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. நாமளும் போய் சேர்ந்து ரெடி பண்ணாதான் கிளையண்ட் வரதுக்குள்ள முடிக்க முடியும் என ரகுவரன் அவனை அவசரப்படுத்தினான். ஆதிரன் தன் அறையை ஒருமுறை திரும்பி பார்த்தவன் தயங்கியபடி நிற்க ரகுவரன் என்னவென்று புரியாமல் அவனை யோசனையுடன் பார்த்தான். அந்த நேரம் மீயாள் உடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வர ரகுவரனை பார்த்ததும் நெளிந்தபடி வேகமாக கீழே இறங்கி ஓடிவிட்டாள். போகும் அவளையே வெறித்துப் பார்த்த ரகுவரன் கனலுடன் ஆதிரன் பக்கம் திரும்ப அவனோ அவனோ தயக்கத்துடன் தலை குனிந்து நின்றான். இந்த அளவுக்கு போய்விட்டதா? இனி இருவரையும் இப்படியே விட்டால் சரிவராது. இதற்கு நான் ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும். இல்லையேல் முதலுக்கே மோசமாகிவிடும் என ரகுவரன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். அதை செயலாற்றும் விதமாக அடுத்த 2 நாட்களில் செரின் என்ற ஒரு பெண் மருத்துவரை அழைத்து வந்து அதுதான் ஆதிரனுக்கு பார்த்திருக்கும் பெண் என அறிமுகப்படுத்தி வைத்தான். ஆதிரனுக்கு அதிர்ச்சி என்றால் இதை முற்றிலும் எதிர்பார்க்காத மீயாள் மொத்தமாக உடைந்து போனாள். அத்தியாயம் 57. ஆதிரனுக்கும் மீயாளுக்கும் இடையே பிணைப்பை பார்த்த பிறகு ரகுவரனுக்கு அதை அப்படியே விடக்கூடாது என தோன்றியது. அப்போதைக்கு அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். மீயாள் அவன் அமைதியை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் ஆதிரனுக்குத்தான்
ஏதோ ஒன்று நெருடியது. 2 நாட்கள் வழக்கம் போல்தான் சென்றது. மீயாள் ஒரு புதுவித உற்சாகத்துடன் சுற்றிக் கொண்டிருந்தாள். தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்பதை அவள் நினைத்தே பார்க்கவில்லை. ஆரம்பத்தில் ரகுவுடன் பேசியதில் அவளுக்கு பயமிருந்தாலும், அவனுக்கும் தன் நண்பன் நல்லதுதானே முக்கியம். அப்படி இருக்கும்போது தங்களை பிரிக்க மாட்டான் என்றுதான் நினைத்தாள். அன்று ரகுவரன் அலுவலகத்துக்கு வரும்போது கனிமொழியோடு சேர்த்து இன்னொரு பெண்ணையும் அழைத்து வந்திருந்தான். அந்த பெண்ணும் பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். மீயாளையும் அவள் நண்பர்களையும் தங்கள் அறைக்குள் அழைத்தவன், அவள் பெயர் செரின் என்றும் அவள் ஒரு பெண் மருத்துவர் என்றும் அவள்தான் ஆதிரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிற பெண் என்றும் அறிமுகப்படுத்தினான். கேட்டுக்கொண்டிருந்த மீயாள் முகம் மாறிவிட ஆதிரனை திரும்பி முறைத்தாள். அவனோ அவள் பார்வையை சந்திக்க திராணி இல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். சரி, எல்லாரும் கிளம்புங்க. போய் வேலைய பாருங்க. என சொன்ன ரகுவரன் மீயாளை அழைத்து, எங்களுக்கெல்லாம் காஃபி சொல்லிட்டு போ. என அவளைப் பார்த்து சற்று எகத்தாளமாக சொன்னான். ஓங்கி ஒரு அறைவிட வேண்டும் என கோபம் வந்ததுதான். ஆனால் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஆதிரனைப் பார்த்தபோது ஒன்றும் பேச முடியாமல் வெளியேறிவிட்டாள். இதைப் பற்றி ஆதிரனிடம் பேசலாம் என்றால் ரகுவரன் அவனை தனியாகவே விடவில்லை. அந்த திருமணம் முடியும் வரை ஆதிரன் வீட்டில்தான் ரகு தங்கப் போவதாக சொல்ல, ஆதிரனோடு பேச முடியாமல் மீயாள் தவித்துப் போனாள். அந்த சமயத்தில் கௌதம் ஊரிலிருந்து வரும் நாளும் வந்துவிட, மேற்கொண்டு எந்த வழியிலும் ஆதிரனை நெருங்க முடியாமல் போனது. 10 நாட்களில் தனக்கும் ஆதிரனுக்கும் ஒரே நாளில் திருமண அறிவிப்பு வெளியிட இருப்பதால், அதற்கு முன்னால் சின்னதாக ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்து இருப்பதாக ரகுவரன் சொன்னான். அதன் பேரில் அவர்களுடைய ஹோட்டலில் அந்த பார்ட்டி நடைபெறுவதாகவும், பார்ட்டி ஹாலை தூய்மையாக பராமரித்து தரும்படியும் மீயாள் மற்றும் அவள் நண்பர்களிடம் சொல்லியிருந்தான். வேண்டுமென்றேதான் தங்களை அங்கே வேலைக்கு அனுப்புகிறான் என எல்லோருக்குமே புரிந்தது. அந்த ஹோட்டலை பார்த்தபோது ஆவென்று எல்லோரும் வாயை பிளந்தார்கள். அவ்வளவு பெரியதாக இருந்தது. உள்ளே போய் பார்ட்டி ஹாலை சுத்தம் செய்யும்போதுதான் அந்த வலியே புரிந்தது. ஏண்டி மியா, இன்னும் உன் ஆளுக்கு எங்கெங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேட்டு வைடி. மொத்தமா எல்லாத்தையும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாசா மாசம் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி நம்மள போட்டு வாட்டி எடுக்குறானுங்க என விஷால் சலிப்புடன் சொன்னான். நீ ஒருத்தன்டா. அவளே இப்போ அவ ஆளா இல்ல அந்த செரின் ஆளான்னு தெரியாம கன்ஃப்யூஷன்ல இருக்கா. அவகிட்ட போயி நீ விளக்கம் கேக்குறியே என அஜய் நமட்டுச் சிரிப்புடன் சொன்னான். டேய் அஜு, நானே செம காண்டுல இருக்கேன். என்ன தேவையில்லாம வெறுப்பேத்தி பார்க்காத. அப்புறம் நீதான் ரொம்ப வருத்தப்படுவ. என மீயாள் மிரட்டலுடன் சொன்னாள். ஆமாண்டா, அவளே இப்ப அந்த கோணக்கொண்டக்காரி கிட்ட ஆதிசார விட்டு கொடுத்த கடுப்புல இருக்கா. அவள போய் தேவையில்லாம ஓட்டாதீங்கடா. என அன்வர் அவளுக்கு ஆதரவாக வந்தான். ஆமா அன்வர், நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் போயும் போயும் அந்த கோணக்கொண்டக்காரி கிட்ட நம்ம மியா தோத்து போயிட்டாளே. அத நினைக்கும் போதுதான் என அஜய் தொடங்க, இன்னைக்கு இங்க ஒரு கொலை விழுந்தாலும் பரவாயில்லடா, நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என தன் கையில் வைத்திருந்த தரை துடைக்கும் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு அஜயை துரத்த, அவன் வாசலை நோக்கி ஓடினான். அப்போது எதிரில் வந்தவர்களை பார்க்காமல் மீயாள் அவர்கள் மேல் இடித்துவிட, அவள் கீழே விழுந்து விடாமல் ஒருவன் இடையோடு தாங்கி பிடித்தான். யாரென்று பார்த்தபோதுதான் கனிமொழியுடைய நண்பர்கள் என்று தெரிந்தது. அவன் தன் இடையில் இருந்த கையை எடுக்காமல் இருக்கவும் வேகமாக உதறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவனோ இளிப்புடன் அவள் கையை மீண்டு பிடிக்க, ஏற்கனவே இருந்த கோபத்தில் அவனுக்கு ஓங்கி ஒரு அறையை கொடுத்தாள். ஏற்கனவே உன் மூஞ்சில காப்பிய ஊத்துனது பத்தாதா? அடுத்த முறை இது போல செஞ்ச ஆசிட் தான் ஊத்துவேன் என அவர்களை எச்சரித்துவிட்டு தன் நண்பர்கள் இருந்த இடத்துக்கு விரைந்தாள். ஷோரூமில் அவளிடம் காப்பி அபிஷேகத்தை வாங்கிக் கொண்டவர்கள் அதற்குப் பிறகு மறந்தும் அந்த பக்கம் எட்டியும் பார்க்கவில்லை. ஆனால் அவள் மேல் ஒரு தீராத வன்மம் இருந்தது. இப்போது அது இன்னும் கூடிவிட, அவளை சும்மா விடக்கூடாது என மனதில் கருவிக் கொண்டார்கள். அன்று கௌதம் ஊரிலிருந்து வருவதால் அவனை அழைக்க நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக சென்றார்கள். இப்போதைக்கு கௌதமிற்கு எதுவும் தெரிய வேண்டாம் என படித்து படித்து சொல்லிதான் மீயாள் அவர்களை அழைத்துச் சென்றாள். கௌதமை பார்த்ததும் இரு பெண்களும் புன்னகையுடன் ஓடிச் சென்று கட்டி அணைத்துக் கொண்டார்கள். பயணம் எப்படி இருந்தது என கௌதமிடம் நலம் விசாரித்தவர்கள், அவன் கொண்டு வந்திருந்த டிராலிகளை ஆளுக்கொன்றாக வாங்கிக் கொண்டு 3 நண்பர்களையும் கௌதமிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். எல்லோரிடமும் கௌதம் நன்றாகவே பழகினான். முதல் முறை போல் அல்லாமல் எல்லோருடனும் சகஜமாக பேசினான். என்னமியா, வந்ததிலிருந்து பார்க்கறேன், உன் முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா என கௌதம் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என மீயாள் ஆரம்பிப்பதற்குள் அஜய் குறுக்கிட்டு, உனக்கு விஷயம் தெரியாதா கௌதம்? அவ லவ் தான் ஊத்திக்கிச்சே, அப்புறம் எப்படி அவ சந்தோஷமா இருப்பா
எனக் கேட்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தலையைத் திருப்பி அவனைப் பார்க்க, யாத்தே என்ன இப்படி பார்க்கறானுங்க, சிக்கினா சிதைச்சிடுவானுங்க போலயே என அவன் திருதிருவென விழித்தான். எல்லோரும் இப்ப ஏன் அவன மொறைக்கிறீங்க? அவனுக்காவது சொல்லணும்னு தோணுச்சே. என்னம்யா இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன்? கௌதம். இல்ல கௌதம். வீட்டுக்கு போனதும் இத பத்தி தான் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மடையன் இங்கேயே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டான். மீயாள். நான் எங்க ஓப்பன் பண்ணேன்? எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கு. நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு போய் தான் பிரிச்சு குடுப்பேன்னு. அதனால தான் அமைதியா இருக்கேன். இல்ல நான் எப்பவோ ஓப்பன் பண்ணியிருப்பேன். அஜய். அவன் கிடக்குறான்டா. வா கார்ல போகும்போதே எல்லாம் சொல்றேன். மீயாள். ஆமா, ஆமா. கார்லயே எல்லாம் சொல்லிடுங்க. அப்புறம் போன பிறகு எல்லா லக்கேஜையும் பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்க்க தான் கரெக்ட்டா இருக்கும். அஜய். இவன் வேற என்ன ரொம்ப படுத்துறான்டா. என்னைக்காவது ஒரு நாள் இவன் தூக்குல தொங்குனான்னா அதுக்கு காரணம் நானா தான் இருக்கும். மீயாள். தூக்குல ஏன் மீயா நான் போய் தூக்குல தொங்க போறேன்? அஜய். நீ தொங்க மாட்டடா. நான் தொங்க விடுவேன். மீயாள். என்ன மீயா சொல்ற? என்ன தூக்குல தொங்க விடுவியா? நான் பாசம் இல்லையா? அஜய். இல்லடா. மீயாள். சரி. இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல. தொங்க விடுறது தான் தொங்க விடுற. எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. அதனால கழுத்துல கயிறு கட்டி தொங்க விடாத. சரியா? அஜய். டேய்! அதுக்காக கால்ல கட்டியா தொங்க விட முடியும்? தூக்குன்னா கழுத்துல தான்டா கட்டுவாங்க. மீயாள். அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நாம புதுசா முயற்சி பண்ணுவோம். கால்ல கட்டுவோம், இல்ல கையில கட்டுவோம் என அஜய் சொல்லிக் கொண்டிருக்க, வைஷ்ணவி இடை புகுந்து, ஆமா மூக்குல கூட கட்டலாம் என சொன்னாள். மூக்குல கட்டுறதுக்கு பேரு மூக்கணாங்கயிறு மேடம். அதுதான் வேணும்னா கூடிய சீக்கிரமே கட்டிடுவோம். ஏற்கனவே இது என்ன ஜீவன்னு புரியாம தான் அவங்க வீட்ல வளர்த்துட்டு இருக்காங்க. மூக்கணாங்கயிறு கட்டுனா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். அன்வர். அப்ப என்ன மாடன்னு சொல்லாம சொல்றியா? அஜய். இத விட டைரக்ட்டா யாராலயும் சொல்ல முடியாது. அதையே இன்டைரக்ட்ன்னு சொல்றியே. அங்க நிக்கிறடா நீனு. மீயாள். இப்படியே பேச்சும் சிரிப்புமாக காரில் ஏறி வீடு வந்துவிட, கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு நண்பர்கள் விடைபெற்று கிளம்ப, பிறகு மீயாள் கௌதமோடு தோட்டத்திற்கு வந்தாள். என்ன பிரச்சனை மீயா? நீ கார்ல சொல்றதா சொன்னாலும் வாயத் திறக்கல. எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல விருப்பப்படலைன்னு புரிஞ்சுட்டு தான் நான் பேச்ச மாத்திட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாவோ, தெரிய வேண்டிய விஷயமாவோ இருந்தா சொல்லலாம் கௌதம். யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நெனச்சேன். அதான் சொல்லல. என்ற மீயாள் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கௌதமிடம் சொன்னாள். அனைத்தையும் கேட்ட கௌதமின் கோபம் முழுவதும் வைஷ்ணவியின் பக்கம்தான் திரும்பியது. ஏன்டி வைஷு இப்படி பண்ணுனா? அவ என்ன குழந்தையா? இந்த ரகு தான் ஆகட்டும். என்னதான் உன்ன பத்தி தப்பா நெனச்சாலும் சரி. இவ்வளவு நாள் உன்ன பார்த்திருக்காரே. உங்க காதல் அவருக்கு புரியாதா? எனக்கும் அதுதான்டா புரியல. ரகு ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அவன்கிட்ட கேட்டாலும் எந்த பதிலும் வராது. நீ சொன்னத வச்சு பார்க்கும்போது, அவர் ஆதி சார் மேல ரொம்பவும் அன்பு வச்சிருக்கிறான்னு தெரியுது. அப்படிப்பட்டவருக்கு ஆதி சார் உன்ன தான் விரும்புறாருன்னு தெரிஞ்சும், வேற பெண்ண பார்க்க எப்படி மனசு வரும்? அப்படின்னா, இதுல வேற ஏதோ இருக்கு. நானும் அத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நெனச்சேன் கௌதம். ஆனா அதுக்குள்ள மேரேஜ அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம ஆதி சார் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த செரின் கிட்ட பேசி பார்த்தா என்ன? ட்ரை பண்ணலாம்டா. ஆனா அவள பார்த்தா கொஞ்சம் அகந்த பிடிச்சவளா தெரியுது. அகந்த பிடிச்சவளா தெரியுது. அதான் யோசிக்கிறேன். இப்போ அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல மியா. நமக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அவ்வளவுதான். நாளைக்கே அவள போய் பாப்போம். மறுநாள் செரினை பார்க்கப் போவதாகச் சொல்லி வைஷ்ணவியும் அழைக்க, அவள் அந்த கனிமொழியுடைய தோழி என்பதால் வர மறுத்துவிட்டாள். இவ வேற ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு திரியிறா. முதல்ல மியா பிரச்சனைய பாப்போம். அதுக்கப்புறம் இவள பாத்துக்கலாம். என நினைத்த கௌதம் மியாளை மட்டும் அழைத்துக் கொண்டு செரினை காண புறப்பட்டான். ஒரு ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பதாகச் சொல்லி அங்கே வரச் சொன்ன செரின், இவர்களை பார்த்ததும் யாரென்று தெரியாமல் புருவம் சுருக்கினாள். பிறகு தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு, தனக்கும் ஆதிக்கும் இடையேயான காதலை மீயாள் சொல்ல, செரின் அதையெல்லாம் ஒரு அலட்சிய பாவத்தோடு கேட்டுக்கொண்டாள். சோ வாட்? இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனச் செரின் கேட்க, இவள் என்ன இப்படி கேட்கிறாளே? என இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அவருக்கு லவ் மட்டும் இல்ல. கல்யாணம் ஆகி குழந்தையே இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. அதோட எவ்வளவு பணம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் அவர சந்தேகப்படணும். ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ வாண்ட் சோ ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். நான் அவர பார்த்ததுமே ஃப்ளாட் ஆயிட்டேன். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்ன மாதிரி யூஸ்லெஸ் தான் விட்டு கொடுப்பா. நான் இல்ல.
இன்னொரு முறை இது மாதிரி பேசிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க. கெட் அவுட் என்று செரின் ஆவேசமாக கத்த, அதற்குள் கனிமொழி, ஹே செரின், யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க என்றபடி அங்கே வந்தாள். அவளைப் பார்த்ததும் கௌதம் அதிர்ந்து நிற்க, அதற்கு மேல் அவள் அவனை அதிர்ந்து பார்த்தாள். கௌதம், நீ நீங்க என கனிமொழி திணற, அதற்குள் அங்கே வந்த ரகுவரன் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கடைசியாக மீயாளை இறுக்கமாக பார்த்து வைத்தான். இது யாரு கனி? உன் ஃப்ரெண்டா? ஆமா என அவள் திணறியபடி சொல்ல, அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் பிறகு கௌதமிடம் திரும்பி அவனை நோக்கி கையை நீட்டினான். ஐ எம் ரகுவரன், கனிமொழியோட ஃபியான்சி என சொல்ல, கௌதம் கனிமொழியையே வெறித்துப் பார்த்தான். பிறகு தானும் கையை நீட்டி, ஐ எம் கௌதம், மியாவோட ஃப்ரெண்ட் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சரி, என்ன இந்த நேரத்துல? என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க ரகு. நான் ஆதிய விட்டு கொடுக்கணுமா கேக்குறாங்க. ரகுவரன் திரும்பி மியாளைப் பார்க்க, அதற்குள் கௌதம் இடையில் புகுந்து, சாரி ரகு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தான் பேசி பார்க்கலாம்னு சொன்னேன். என்ன பேசப் போறீங்க? அவங்க 2 பேரும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஏன் ரகு? அவ உன்கிட்ட எல்லாம் சொன்னாளான்னு எனக்கு தெரியாது. நாம இத பத்தி பொறுமையா பேசலாம் கௌதம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்ன வந்து பாருங்க என ரகுவரன் சொல்ல, கௌதம் தலையாட்டி அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு மீயாளை அழைத்துக் கொண்டு கிளம்பினான். போகும் அவர்களை பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு ரகுவரன் இரு பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹோட்டலுக்குள்ளே சென்றான். அத்தியாயம் 58. அன்று ரகுவரன் தன் நண்பர்களுக்காக பிரத்யேகமாக பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்த நாள். அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு மீயாள் மற்றும் அவள் நண்பர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ரகுவரன் வேண்டுமென்றே செய்கிறான் என புரிந்து கொண்ட கௌதம் தானும் வருவதாகச் சொல்ல, தங்களுக்கும் ஒரு துணை வேண்டும் என அவனையும் அழைத்துச் சென்றார்கள். வைஷ்ணவி ரகுவரனையும் கனிமொழியையும் அருகருகே பார்ப்பதில் பெரிய வலியை உணர்ந்தாள். அதற்காகவே பெரும்பாலும் அவர்கள் இருக்கும் பக்கம் தலை வைத்து படுப்பதில்லை. ஆனால் இன்று போய்த்தானே ஆக வேண்டும். மீயாள் தன் நண்பர்களோடு அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தபோது பார் செட்டப்போடு பார்ட்டி ஹாலில் குறிப்பிட்ட அளவில் ஆட்கள் குவிந்து இருந்தார்கள். இரவு நேரம் என்பதால் டிஜே மற்றும் மியூசிக் என்று அந்த இடமே அமர்க்களப்பட, குழல் விளக்குகள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு அதிலிருந்து வெளிச்சம் மின்னி மின்னி மறைந்து கொண்டிருக்க, மற்றபடி அந்த இடத்தை இருட்டு முழுவதுமாக ஆக்கிரமித்து இருந்தது. கௌதம் கனிமொழியோடு தனியாக பேசும் நேரத்தை எதிர்பார்த்து அந்த பக்கமாக நகர்ந்து செல்ல, மீயாள் தன் நண்பர்களோடு ஸ்டாலின் சொல்லும் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். எல்லோருக்கும் அவர்களை ட்ரிங்க்ஸ் சப்ளை செய்ய சொல்ல, வேறு வழியில்லாமல் எல்லோருக்கும் எடுத்துச் சென்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது கனிமொழியின் அந்த ஆண் நண்பர்கள் அவர்களை கேவலமாய் பார்த்து இழித்தார்கள். மீயாள் வந்த கோபத்தில் அவர்கள் காலில் நங்கென்று ஒரு மிதி மிதித்துவிட்டு, பார்ட்டிய நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார் என கண்களால் எச்சரித்துவிட்டு நகர்ந்தாள். இவ ஆரம்பத்துல இருந்து நம்மகிட்ட ரொம்ப சீண்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நாம யாருன்னு அவளுக்கு காட்டணும்டா என அவர்களில் ஒருவன் சொல்ல, மற்றவர்கள் தலையாட்டினார்கள். பார்ட்டி தொடங்கப்பட்டு விட எல்லோரும் ஒரு கிளாஸை கைகளில் ஏந்திக் கொண்டு நின்ற இடத்திலிருந்தே ஆடிக்கொண்டிருந்தார்கள். அது சற்று மேல்நாட்டு பாணி பாடல். அதனால் பெரிதாக ஆடத் தேவையில்லாமல் நின்ற இடத்தில் உடலை மட்டும் அசைத்துக் கொண்டு இருந்தார்கள். செரினும் ஆரம்பத்தில் அப்படித்தான் தொடங்கினாள். ஆனால் ஒவ்வொரு ட்ரிங்க்ஸ் கிளாஸ் உள்ளே போக போக அவளின் ஆட்டம் தாறுமாறாக மாறியிருந்தது. அவளின் ஆட்டத்தை பார்த்த மீயாள், இதற்கு வைஷ்ணவியே தேவலாம் போலிருக்கிறது என நினைத்து கொண்டாள். என்ன நேரத்தில் நினைத்தாளோ தெரியவில்லை. அதற்குள் அங்கே ஆங்கில பாடல் நிறுத்தப்பட்டு தமிழ் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. வைஷ்ணவி ரகுவரனையும் கனிமொழியையும் முறைத்தபடியே வந்து நடுவில் நின்று ஆட ஆரம்பித்தாள். ஐயையோ, அவளை தடுத்து நிறுத்தியாகணுமே, இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனை வருமே என நினைத்த மீயாள் அவள் அருகில் செல்லப்போக, கனிமொழியுடைய நண்பர்கள் அவளை போக விடாமல் குறுக்கே புகுந்து தடுத்தனர். அவர்களை பார்த்ததுமே புரிந்து போனது. வைஷ்ணவி அங்கே போனதற்கு காரணம் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுவும் வைஷ்ணவியின் நடையில் தள்ளாட்டம் தெரிந்தது. அப்படியானால் இங்கு இருக்கிற ட்ரிங்க்ஸ் கிளாஸை எடுத்து குடித்திருக்கிறாள். அவளாக குடித்தாளோ இல்லை இவர்கள் தூண்டிவிட்டார்களோ தெரியவில்லையே. வைஷ்ணவி முழுவதும் ரகுவரன் பக்கம் திரும்பி இருப்பதை பார்த்தால் நிச்சயம் அவளை தூண்டித்தான் விட்டு இருக்கிறார்கள். அவள் ஆட ஆரம்பித்ததுமே பதற்றத்துடன் அருகில் வந்த கௌதம், இவ இருக்கும்போது யாருடி இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு விட்டது என கேட்டான். கனிமொழியுடைய நண்பர்களைக் காட்டி, அவனுங்க வேலையா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. அவள தடுத்து நிறுத்தலாம்னு பார்த்தா என்ன உள்ள போகவே விடல. அவ ஆட ஆரம்பிச்சிட்டா.
இப்போ போய் நாம அவள நிறுத்துனா கண்டிப்பா நமக்கு தான் அடி விழும். அதோட ட்ரிங்க் வேற பண்ணியிருக்கா. அதனால பேசாம வாய மூடிக்கிட்டு அந்த கொடுமைய பார்த்துட்டே போயிடலாம். என சொல்ல அவளின் மற்ற நண்பர்களும் அருகில் வந்து நின்று கொண்டார்கள். வைஷ்ணவி ஆட ஆரம்பித்ததுமே எல்லோரும் பார்வையை அவள் பக்கம் திருப்ப, சில பேர் ஐயோ என்றபடி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டார்கள். இவங்களை எல்லாம் பழிவாங்க இதை விட பெஸ்ட் ஐடியா இருக்கும்னு எனக்கு தோணல என அஜய் சிரிப்புடன் சொன்னான். வாஸ்தவம் தான்டா. யார் பாட்டி வச்சாலும் உடனே கிளம்பி வந்துடுறது. இவனுங்களுக்கெல்லாம் இது தேவைதான். இனிமே பார்ட்டின்னு கூப்பிட்டா போவானுங்களா என விசாலும் சொன்னான். அவனுங்கள பழிவாங்குனா ஓகே, நம்மளையும் சேர்த்துல பழிவாங்குறா மீயாள். வழக்கம் போல் வைஷ்ணவி முட்டி ஸ்டெப்பை போட்டு ஆட, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாரும் பாருங்க, நாங்க உங்கள நம்பி வித்த காட்ட வந்திருக்கோம். எல்லாரும் பாருங்க, எங்க பொண்ணு ஒருத்தி உங்க முன்னாடி டான்ஸ் ஆட வந்திருக்கா. மாயமில்ல மந்திரமில்ல, எங்களுக்கு உயிர் பயமும் இல்ல. அதனாலதான் தைரியமா அவ ஆடுறத பாத்துட்டு நிக்கிறோம். ஆடுறா பாருங்க, ஆடுறா பாருங்க. எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. இப்ப பாருங்க எல்லாரும், எங்க பொண்ணு முட்டி ஸ்டெப் எல்லாம் போடுவா. ஆ, அப்படித்தான் என அஜய் அவளுக்கு அருகில் நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருக்க, மீயால் அடக்க முடியாமல் கலகலவென்று சிரித்து விட்டாள். அவ்வளவு நேரம் செரின் மட்டும்தான் அங்கே இருந்தாள். ஆதிரனை காணவில்லை. ஆனால் மீயாளை பார்த்து கொண்டே ஆதிரன் அப்போது உள்ளே வர, அவனை பார்த்ததும் மீயாளுக்கு முகம் மாறிப்போனது. வைஷ்ணவியை திரும்பி பார்க்க, இப்போது அவளோடு போட்டியிட்டு செரினும் ஆடத் தொடங்கி இருந்தாள். இது என்னடி கூத்தா இருக்கு? ஒருத்தி ஆட்டத்தையே நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியல. இப்போ இன்னொருத்தியும் கிளம்பியிருக்கா? என கௌதம் எரிச்சலோடு கேட்டான். ஆமாண்டா. இந்த ரகு பையன் ஆதிக்கு பார்த்தாலும் பார்த்தான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்திருக்க கூடாதா? போயும் போய் ஒரு குடிகாரிய பார்த்து வச்சிருக்கான். மீயாள். அந்த நேரம் வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் என அடுத்த பாடல் பாட ஆரம்பித்திருந்தது. என்னடி இந்த பாட்டு போட்டிருக்காங்க என அன்வர் கேட்க, அதான நியாயப்படி இந்த பாட்டுக்கு நான் தானே டான்ஸ் ஆடணும் என மீயாளும் தலையை ஆட்டினாள். அங்கே பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க உன் மனைவி கங்காவை பார். எத மனைவியா? சாரி, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அங்கே பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க உன் ஃப்ரெண்டு வைஷ்ணவியை பார். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். வைரம் பாய்ந்த நெஞ்சம் தேடி வந்தேன். எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். ஏ யாரோடி வாயாடி கள்ளியே வில்லியே தள்ளி போடி. ராமனின் மைதிலி நான் தாண்டி. பொம்பளப் போக்கிரி ஓடிப்போடி. உன் ஆசைக்கு ஆதிசேஷன் தேடுதோடி என வைஷ்ணவி முதலில் தனியாக ஆடிக்கொண்டிருக்க, செரின் சம்பந்தமே இல்லாமல் இடையில் புகுந்து அடுத்த வரிகளுக்கு ஆட ஆட்டம் சூடு பிடித்தது. ஹே ஹே வாயேண்டி ஆடேண்டி முட்டித்தாம் பார்க்கலாம் வாரியாடி ஓ முட்டிதாம் பேந்திடும் ஓடிப்போடி என பாடி முடிக்கும்போது செரின் வேகமாக ஆதிரன் அருகில் சென்று நின்றிருந்தாள். அதற்கு மேல் மீயாளால் கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களை கடந்து சென்ற அதற்கு மேல் மீயாளால் கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களை கடந்து சென்ற பேரரிடமிருந்து ட்ரிங்க்ஸ் கிளாஸை வாங்கிக் கொண்டு 2, 3 கிளாஸ்களை ஒன்றாக அடித்தாள். ஏற்கனவே கனிமொழியின் நண்பர்கள் ஆட்டத்தின் நடுவே அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸில் ஆல்கஹால் கலந்து கொடுத்திருக்க, இப்போது இவள் வேறு 2, 3 கிளாஸ்கள் குடிக்க சுத்தமாக நிதானம் இழந்தாள். அங்கே ஆட்டத்தை பார்த்தபடி இருந்த கௌதம் முதலில் இதை கவனிக்கவில்லை. வைஷ்ணவியின் அருகே இப்போது மீயாளும் செல்லும்போதுதான் சுதாரித்துக் கொண்டு அவளை பற்றி இழுக்கப் போக, அவளோ கையை உதறிக்கொண்டு அங்கே சென்றாள். அடுத்த வரிகளுக்கு இப்போது மீயாள் ஆட ஆரம்பிக்க, வைஷ்ணவியும் செரினும் சேர்ந்து கொண்டார்கள். தீம் தனக்கா தனக்கா திகிர தனக்கா தரிகிடத்தோம் தரிகிட தீம் தனக்கா அடடா தலுக்கா மினுக்கா தள்ளுக்கா. பார்த்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. ஜோலி முடிஞ்சு. மொத்தமா முடிச்சுட்டாளுகடா. மீயாள் ஆடுவதைப் பார்த்து ஆதிரன் முகம் மாறிப்போக, ரகுவரனை சொல்லவே வேண்டாம். அங்க பாருடா, அவங்க 2 பேரும் பாக்குறத பார்த்தாலே சரியில்ல. ஆதி சார் கிடைக்க ஒரே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அதையும் அவளே கெடுத்துக்கிட்டா. இவளுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு இவளும் இப்ப இடையில புகுந்து ஆடுறான்னு தெரியலையே. அந்த பாடல் முழுவதும் ஆடி முடிக்க அடுத்த பாடல் போடப்பட்டது. மீயாள் பரதம் பயின்று இருந்ததால் அவள் ஆட்டம் வெகுவாக அனைவரையும் கவர்ந்து அங்கிருந்தவர்கள் பார்வை அவள் மேனியில் எல்லை மீறி பாய்ந்தது. கனிமொழி நண்பர்களை சொல்லவே வேண்டாம். ஆவென வாயை பிளந்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் ஆதிரனால் பொறுக்க முடியாமல்
அவள் அருகே செல்லப்போக, கனிமொழியின் நண்பர்கள் அவனை தடுத்தார்கள். அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவர்களை ஓங்கி அறைந்துவிட்டு, மீயாளை இழுத்துக்கொண்டு வெளியேறினான். கௌதம் வைஷ்ணவியை பிடித்து இழுக்க, அவளோ ஆடும் சுவாரஸ்யத்தில் வரமாட்டேன் என அடம் பிடித்தாள். ஏற்கனவே பல பேர் நெஞ்சை பிடித்துக் கொண்டு நின்றிருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் உயிர் பலி நிச்சயம் என்பதை உணர்ந்தவன் அவளை தூக்கிச் சுமக்காத குறையாக இழுத்துக்கொண்டு வெளியே வந்தான். செரினை ரகுவரனும் கனிமொழியும் சேர்ந்து பிடித்து இழுத்து வெளியே அழைத்து வந்தார்கள். அத்தியாயம் 59. காரிடர் வந்ததுமே ஆதிரன் மீயாளை முறைத்துக் கொண்டிருக்க, அவளோ அவனை பார்த்து சிரித்து, என்ன மாமோய், நான் அழகா இருக்கேனா? என்ன பார்த்து சைட் அடிக்கிறியா என கண்ணடித்து கேட்டாள். அவளின் அந்த வெளிப்படையான செய்கையில் ஆதிரன் திணறிப் போனான். சும்மாவே இவள சொல்ல வேண்டாம். இப்ப கால்ல சலங்க வேற கட்டி விட்டாச்சு. இனி என்ன ஆட்டம் ஆடப் போறாளோ என அன்வர் நண்பர்களின் காதை கடித்தான். அவர் ஏண்டி ஒன்ன சைட் அடிக்க போறாரு? அவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அவர் என்னத்தான் பாப்பாரு என செரின் அவர்கள் அருகில் வந்தாள். எவ அவ என்றபடி திரும்பி பார்த்த மீயாள், அண்ணா நீங்களா? உங்களுக்கு இந்த பொம்பளை வேஷம் நல்லா இருக்கு. சூப்பரா மேக்கப் போட்டிருக்கீங்க என செரினின் கைகளை குலுக்கி பாராட்டினாள். பீறிட்டு வந்த சிரிப்பை அடக்குவதே அவளின் நண்பர்களுக்கு பெரும் பாடாக இருந்தது. கௌதம் அவளிடம், அடியே அவ உண்மையிலேயே பொம்பள தாண்டி என காதருகில் குனிந்து சொன்னான். அவளையே மேலும் கீழும் பார்த்த மீயாள், நீ சொன்னது கரெக்டு தான் அன்வர். இவ கோண கொண்டக்காரியே தான். ஆனா இப்போ இவள பார்த்தா கோண வாய்ச்சிருக்கின்னு சொல்லுவ என சொல்லிவிட்டு வாயை பொத்திக் கொண்டு சிரித்தாள். ஆத்தி, இவ எதுக்குடா வேலியில போற ஓணான எடுத்து என் வேட்டிக்குள்ள விடுறான்னு தெரியலையே என அன்வர் ஜர்க்கானான். ஏய், மரியாதையா பேசு. நான் ஆதியோட ஃபியான்சி, ஞாபகம் இருக்கட்டும். சரி. அவளே சும்மா இருந்தாலும் சண்டால சிறுக்கி. இவ சும்மா இருக்காளா? பாரு, அவள உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. அஜய், எதே நீயா என சிரித்த மீயாள் ஆதிரனிடம் திரும்பி, அடேய் மாமோய், இன்னா டேஸ்டுடா உன்னோடது என மீண்டும் சிரித்தாள். இந்த முறை அடக்க முடியாமல் மற்றவர்களும் எளிதாக சிரித்து விட்டார்கள். அவள் நண்பர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆதி, ரகு, கனிமொழி மூவருக்கும் கூட சிரிப்பு வந்து விட்டது. செரின் அவளையே முறைத்துக் கொண்டிருக்க, என்னையே பார்க்காத, எனக்கு வாந்தி கம்மிங் என சொன்ன மீயாள் அடுத்த நிமிடம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். கௌதம் ஒரு பக்கம் அவள் தலையை பிடித்துக் கொள்ள, ஆதிரன் மறுபக்கம் அவளை பிடித்துக் கொண்டான். கௌதம் அவளுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்து அவள் முகத்தை கழுவி விட்டான். தன்னை பார்த்த அடுத்த நொடி அவள் வாந்தி எடுத்ததும் செரினுக்கு கோபம் எக்கச்சக்கமாக பெருகியது. யூ பிளடி, எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து வாந்தி எடுத்திருப்ப? நீ என்கிட்ட தனியா மாட்டுன, ஐ வில் கில் யூ. உனக்கு பதிலாக ரகு ஆதிக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ ஒரு என செரின் கண்டபடி கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தாள். கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்குமே முகம் மாறிவிட்டது. ரகுவரனிடம் திரும்பிய மீயாள், இப்படி ஒருத்தியத்தான் என் ஆதிக்கு நீ செலக்ட் பண்ணியா ரகு என கூர்மையாக அவனையே பார்த்தபடி கேட்டாள். ஆமாண்டி, உன்ன மாதிரி ஒரு தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் என்ன என சொல்லி முடித்த அடுத்த நொடி ஆதிரன் கை அவள் கன்னத்தில் இடியென இறங்கி இருந்தது. இனி ஒரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசுன தொலைச்சிடுவேன் என ஆதிரன் கண்களில் எரித்தழல் மின்ன உருமினான். யூ யூ என்றபடி வாயில் வழிந்த இரத்தத்தோடு செரின் ஏதோ சொல்ல வர, அவள் பேசும் முன் ஆதிரன் அடுத்த அறை விட கையை ஓங்க ரகுவரன் அவன் கையை பிடித்தான். இப்போது சீறலுடன் ஆதிரன் ரகுவரனை திரும்பி முறைத்தான். மாமோய், கொஞ்சம் பொறுமையா இரு என இருவருக்கும் இடையில் வந்து மீயாள் ஆதிரனை அமைதிப்படுத்தினாள். ரகு, நான் உன்கிட்ட பேசணும். இப்ப விட்டா என்னால தைரியமா உன்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. என்னை ஏன் உனக்கு பிடிக்கல ரகு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நடந்த பிரச்சனையில என் தப்பு என்ன இருக்கு? ஆதிக்கு நான் ஏன் பொருத்தம் இல்லாதவன்னு நினைக்கிற? ஏன் என்ன ஆதி கூட சேர விடக்கூடாதுன்னு நினைக்கிற? ஒருவேளை எல்லாத்துக்கும் காரணம் நடந்த அந்த பிரச்சனை தான்னா, நீ சொன்ன மாதிரி அதுல என் தப்புன்னு இருக்கிறது? வைஷு தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் நான் தேடி போய் எனக்கு மெசேஜ் அனுப்புன நபரை சந்திச்சு மன்னிப்பு கேட்காததுதான். அப்போ நான் அதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எதிர்பார்க்கல ரகு. எதுக்காக முடிஞ்சு போனத கிளறணும்னு நினைச்சேன். என்னால ஒருத்தர் இந்த அளவு வேதனையோட இருப்பார்னு எனக்கு தெரியாதே. நீயே கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு ரகு. நீங்களா இருந்ததால இந்த பிரச்சனை இதோட போச்சு.
இதே பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற ஏதோ ஒரு ஆளுகிட்ட இப்படி நாங்க சிக்கியிருந்தா, நான் அவன தேடி போயிருந்தா, அவன் என்ன சும்மா விட்டுருப்பானா? எனக்கு அந்த வயசுக்கு தோணுனது அப்படி. யாரோ ஒருத்தன் மெசேஜ் பண்றான்னு தான் அவன தேடி போய் நானே அவங்க வலையில விழ விரும்பல. எனக்கு அந்த வயசுல யோசிக்கிற சக்தி அவ்வளவுதான் இருந்துச்சு ரகு. நான் என்ன கடவுளா? இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்க. இல்ல என்ன நெனச்சு இப்படி ஒருத்தன் ஏங்கி இருப்பான்னு தெரிஞ்சுக்க. நீ இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னப்போ, நான் ஏன் அப்பவே ஆதிய பார்க்காம போயிட்டேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? அப்படி மட்டும் பார்த்திருந்தா, இவ்வளவு பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது. இப்போ ஆதிய பார்த்து, அவர் காதல பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவர விட்டு விலகி போன்னு சொன்னா, எப்படி என்னால முடியும் ரகு? நான் உன்கிட்ட நடந்த தப்புக்கு விதவிதமா மன்னிப்பு கேட்டுட்டேன் ரகு. இப்போ பாக்கி இருக்கிறது இது மட்டும் தான். என அவன் முன்னால் மண்டியிட்டவள், தயவு செஞ்சு என் ஆதிய என்கிட்ட குடுத்துடு ரகு. என்னால மட்டும் தான் அவன சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவன் என் கூட மட்டும் தான் சந்தோஷமா இருப்பான். இத நான் பெருமையா சொல்லல. கர்வத்தோட சொல்றேன். அவன் எனக்கு மட்டும் தான். அவன யாருக்கும் என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அவனையும், அவன் காதலையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் ரகு. இதுக்கு மேல எந்த காரணத்த கொண்டும் அதை என்னால விட முடியாது. அவன் என் உயிர் ரகு. அவன் இல்லன்னா நான் இல்ல. எனக்கு அவன் வேணும் ரகு. அவன் வேணும். இதுவரையிலும் எப்படியோ ரகு. ஆனா இதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழணும்னா அவன் எனக்கு வேணும். கொலை செஞ்சவங்களுக்கு கூட மன்னிப்பு கிடைக்குதே ரகு. எனக்காக இந்த சின்ன விஷயத்த மன்னிக்க மாட்டியா? செரினை கை காட்டி, இப்படி ஒருத்திகிட்ட என் ஆதிய ஒப்படைக்கணும்னு தான் என்ன வேண்டான்னு சொல்றியா? நான் வைஷ்ணவி செஞ்ச தப்புக்கு தொண போனேன்னு தானே உனக்கு கோபம். இப்ப சொல்றேன் ரகு. இதுக்கு அப்புறம் என் ஆதிய யாரும் காயப்படுத்த விடமாட்டேன். இனிமே இந்த உலகத்துல யார் அவன நெருங்க நினைச்சாலும் என்ன மீறித்தான் அவன்கிட்ட போகணும். தயவு செஞ்சு என் ஆதிய என்கிட்ட குடுத்துடு ரகு. அவன என் கைக்குள்ள இல்ல என் உயிருக்குள்ள பொத்தி வச்சு பாத்துப்பேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது ரகு. ப்ளீஸ் அவன என்கிட்ட கொடுத்துடு என்று கைகூப்பி இறைஞ்சியபடி கதறி அழுதாள். அவள் கண்களில் மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லோர் கண்களிலும் அவளது கதறலை கேட்ட பிறகு கண்ணீர் நிரம்பி வழிந்தது. அவள் பேச பேச எல்லோருக்குமே கலங்கியிருந்த கண்கள் கட்டுப்படுத்த முடியாமல் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. கண்ணீருடன் கௌதம் அவளது அருகில் மண்டியிட்டு அமர, அவனைத் தாவி அணைத்துக் கொண்டவள், "நீ சொல்லு கௌதம். நான் ஆதிய நல்லா பார்த்துப்பேன்னு நீ ரகு கிட்ட சொல்லு கௌதம். நீ என் ஃப்ரெண்டு தான. எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவியே. எனக்கு என் ஆதி வேணும் கௌதம். அவன பார்க்காம, அவன்கிட்ட பேசாம எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு கௌதம். எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. இந்த வலிய என்னால தாங்க முடியல. ஏதாவது பண்ணு கௌதம். ப்ளீஸ் கௌதம்" என அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கதறி அழ, அவள் தலையை தடவியவன், "சரிடா, நீ முதல்ல அழுறத நிறுத்து. நான் அவன்கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் எனக்காக" என அவள் கண்களில் வழிந்த நீரைத் துடைக்க அது கட்டுப்பாடு இல்லாமல் உடைந்து சிதறிக் கொண்டிருந்தது. கௌதம் சொன்ன விதத்தில் மெல்ல மெல்ல அவள் அழுகை குறைந்து விசும்பலாக மாறியது. அவளை அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்துப் போகலாம் என அவள் கையைப் பிடித்து எழுப்ப, ஒரு அடிக்கு மேல் எடுத்து வைக்க முடியாமல் அவள் தடுமாற, ஆதிரன் வந்து தாங்கிக் கொள்ளும் முன் ரகு அவளை தாங்கிப் பிடித்து நிறுத்தினான். ஒரு கட்டத்தில் அதீத மன உளைச்சல் காரணமாக மீயாள் மயக்கத்துக்குச் செல்ல, ரகுவின் தொடுகையை உணர்ந்து கொண்டாளோ என்னவோ, "ரகு அண்ணா, ப்ளீஸ்" என அரற்றினாள். ரகு கண்கள் கலங்கியபடி அவளையே பார்த்திருக்க, முழுவதுமாக மயக்கத்துக்குச் சென்றவளை கௌதம் தன் கைகளில் ஏந்திக் கொண்டான். "எப்படி இருந்தவளை இப்படி ஆக்கிவிட்டீர்களே" என ஆதிரன் மற்றும் ரகுவரன் இருவரையும் கௌதம் குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தவன், ஒன்றும் பேசாமல் அவளை கைகளில் ஏந்தியபடி தாங்கள் நிறுத்தி வைத்திருந்த காருக்குச் சென்றான். அவனின் பின்னாலேயே அவன் நண்பர்களும் சென்றுவிட, ஆதிரன் உணர்விழந்த முகத்துடன் நின்றிருந்தான். "ஆதி" என ரகுவரன் அவனைத் தொடப்போக, விருட்டென்று அங்கிருந்து நகர்ந்து வேகமாக தன் காரில் ஏறி புயல் வேகத்தில் காரை கிளப்பினான். அவ்வளவு நேரம் செரின் அரை போதையில் அருகிலிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து பாதி மயங்கிய நிலையில் இருக்க, எல்லோரும் கிளம்பியதும் கனிமொழி அவளை எழுப்ப கண் விழித்தவள் மீண்டும் மீயாளை கெட்ட வார்த்தையில் ஏதோ சொல்லியபடி எழுந்து நிற்க, இந்த முறை அவளுக்கு அரை ரகுவரனின் கையால் கிடைத்தது. "இன்னொரு முறை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், தொலைச்சிடுவேன். கனி ஃப்ரெண்டுன்னு தான் உன்னை இதோட விடுறேன்" என உரும, அவள் பயந்து போய் தள்ளாடிய நடையுடன் அங்கிருந்து ஓடிப்போனாள். தன் நண்பர்களைப் பற்றிய சுயரூபம் அறிந்து கொண்ட கனிமொழியும் அவர்களது பழக்க வழக்கத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். நடந்த அனைத்தையும் நினைத்து ரகுவரன் ஏதோ யோசனையுடன் தன் நெற்றியை நீவிக்கொள்ள, தன்னையே பார்த்து நின்ற கனிமொழியை பார்த்ததும் ஒரு பெருமூச்சுடன் அவளை அழைத்து கொண்டு தனது கார் இருந்த இடம் நோக்கிச் சென்றான். அத்தியாயம் 60.
காலையில் மீயாள் கண் விழித்து எழுந்தபோது தலை வின் வின் என்று தெறித்தது. இரவு நடந்தது ஞாபகம் வராமல் போக முயன்று ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்தவள் எல்லாம் ஞாபகம் வந்ததும் கலவரத்துடன் நிமிர்ந்து அமர்ந்தாள். கட்டிலில் இருந்து எழுந்தவள் தலையை அழுந்த பற்றி கொண்டே அரைவாயிலில் நின்று பார்க்க அங்கே வைஷ்ணவி தலையில் துண்டுடன் அமர்ந்திருந்தாள். பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு கன்னத்தில் கை வைத்து அவள் அமர்ந்திருந்த தோற்றம் மீயாளுக்கு சிரிப்பை வரவழைக்க என்ன என்று சைகையில் கேட்டாள். அவளும் சைகையில் கௌதம் என்று சொல்ல என்ன நடந்திருக்கும் என புரிந்து போக அவன் வருவதற்குள் வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். மீயாள் குளித்து உடைமாற்றிக் கொண்டு திரும்பி வந்தபோது வைஷ்ணவி தலையில் இருந்த துண்டு அப்படியேதான் இருந்தது. ஆனால் கன்னத்தில் இருந்த அவள் கைகள் இடம் மாறி தட்டை பிடித்து கொண்டிருக்க அதிலிருந்து தோசைகளை பிட்டு விழுங்கிக் கொண்டிருந்தாள். மீயாள் எழுந்து விட்டதை பார்த்ததும் கௌதம் அவளை முறைத்தபடியே ஒரு கிளாஸில் எலும்பிச்சை பழச்சாறை நீட்ட ஒன்றும் பேசாமல் வாங்கி குடித்தவளுக்கு தலைவலி தேவலாம் போல இருந்தது. வைஷ்ணவி சாப்பிட்டு முடித்ததும் ஒரு தட்டில் மீயாளுக்கு தோசை ஊற்றி வந்து கொடுக்க அதை வாங்காமல் கௌதம் முகத்தையே பார்த்திருந்தாள். இத பிடி, அடுப்புல தோசை இருக்கு, நான் போகணும் என கௌதம் எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான். அவள் வாங்கவில்லை எனவும் தட்டை அருகில் வைக்கப் போனவனை கையை பிடித்து தடுத்தவள் என் மேல கோவமா கௌதம் என கேட்டாள். உங்க 2 பேர் மேலயும் கோபம் இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். நைட்டு 2 பேர் குடிச்சிட்டு போட்ட ஆட்டம் கொஞ்ச நஞ்சமா என்ன? அவ தான் ஒரு பக்கம் படுத்து எடுக்குறானா? உனக்கு என்ன ஆச்சுமியா? நீ ஏன் நேத்து அப்படி பண்ணுன? என கோபமாக கேட்டான். சாரிடா, நான் குடிக்கணும்னு நினைச்சு பண்ணல. என்னவோ அந்த செரின் குரங்கு ஆதி பக்கத்துல போய் நின்னதும் என்ன அறியாம கோபத்துல அப்படி பண்ணிட்டேன் என மீயாள் வருத்தத்துடன் சொன்னாள். சரி, எல்லாம் ஓகே. ஆனா நீ எதுக்காகடி போய் ஆடுன? அது அந்த செரின் வேற ஆடுனாளா? நாம மட்டும் நம்ம திறமைய ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்துல போயிட்டேன் என மீயாள் அசடு வழிந்தாள். ஆனா நீ ரகு கிட்ட பேசும்போது என்னால தாங்கவே முடியல மியா. என் ஃப்ரெண்டு தான் நேசிக்கிற ஒருத்தனுக்காக அவன் ஃப்ரெண்டு கிட்ட மண்டி போட்டு கெஞ்சும்போது எனக்கு பார்க்கவே முடியல மியா. அவ்வளவு தூரம் வலிச்சது. அப்படி என்ன பெரிய இவனா நின்னு அந்த ஆதிய பார்த்து கேட்கணும் போல இருந்துச்சு. இவ்வளவையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருந்தியாமியா என கௌதம் வேதனையோடு கேட்டான். உனக்கு இன்னும் ஆதிய பத்தி சரியா தெரியல கௌதம். அதனாலதான் நீ இப்படி சொல்ற. அவன்கிட்ட பழகி பார்த்தேனா நீயே சொல்லுவ. அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு. அந்த ரகுவ மீறி ஆதி என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல கௌதம். எனக்கு வேற வழி தெரியாம தான் அப்படி செஞ்சிட்டேன் என மீயாள் தலை குனிந்தபடி சொன்னாள். சரி, போனது போகட்டும். உன் மனசுல இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்ட. கால்ல விழாத குறையா கெஞ்சிட்ட. இதுக்கு மேல இந்த டாபிக்க அப்படியே விடு. உன் மேல ஆதிக்கு உண்மையான அன்பு இருந்தா அவரே ரகுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார். அப்படி இல்லையா, ரகு உண்மையிலேயே நல்லவனா இருந்தா அவனே கூடிய சீக்கிரம் உன்ன புரிஞ்சுப்பான். இதுக்கு மேல வேற யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அவனா புரிஞ்சுட்டாதான் உண்டு. ஆனா இன்னொரு தடவை இது போல மண்டியிட்டு கெஞ்சுற வேலை இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் என கௌதம் சற்று கண்டிப்போடு சொன்னான். சரிடா, பண்ண மாட்டேன். முதல்ல நீ இப்படி ரிலாக்ஸா வந்து உட்காரு. நீ சாப்பிட்டியா? உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம். எனக்கும் சேர்த்து தான் உன் தட்டுல வச்சிருக்கேன். சரி கௌதம், அப்ப நானே ஊட்டி விடுறேன். என அவனுக்கும் ஊட்டி விட்டு தானும் சாப்பிட்டு முடித்தாள். என்ன, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா என்றபடி வைஷ்ணவி அவர்கள் அருகில் வர, ஏய் நீ மட்டும் இங்க வந்தா உன்னை கொன்னே போட்டுடுவேன் சொல்லிட்டேன். மரியாதை போய் அந்த சோஃபால எப்படி உக்காந்துருந்தியோ அதே பொசிஷன்ல திரும்ப உட்காரு சொல்லிட்டேன். பொடி என விரட்ட மறுபடியும் வைஷ்ணவி சென்று அங்கேயே அமர்ந்தாள். அவ மட்டும்தான் உனக்கு பாசம், நான் உனக்கு பாசம் இல்லையா என தலையில் துண்டை போட்டபடி வைஷ்ணவி பாவமாக கேட்க மீயாளுக்கு சிரிப்பு வந்தது. எதுவும் இல்ல, பொடி. இன்னும் எவ்வளவு நேரம்டா இப்படியே உட்கார்றது? காலையில இருந்து என்னை இப்படித்தானே உட்கார வச்சிருக்க. கால் வலியே வந்துடும் போல இருக்குடா என வைஷ்ணவி கெஞ்சினாள். நேத்து நீ டான்ஸ் ஆடும்போது கூடத்தான் எனக்கு நெஞ்சுவலி வருதுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? ஆடியே திருவேன்னு ஒத்த கால்ல நின்னு ஆடினியே. அப்ப வராத கால் வலியா இப்ப வரப்போகுது. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல. நீ அங்கதான் ஈவினிங் வரையில உட்காரணும் சொல்லிட்டேன் என கௌதம் அவளை மிரட்டினான். டேய், பாவம் போகட்டும் விடுடா. அடுத்த முறை பண்ணா பாத்துக்கலாம். உனக்கு தெரியாது மியா. நீ பாதியிலேயே மயங்கிட்ட. வீட்டுக்கு வந்து இவ பண்ணுன அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேசாம விச ஊசி போட்டு நைட்டே இவள கொன்னுடலாம்னு நினைச்சேன். அந்த அளவு என் உயிரை வாங்கிட்டா. என்னது? என்ன விச ஊசி போட்டு கொல்ல பிளான் பண்ணினியா? ஐயோ! இத நான் எங்க போய் சொல்லுவேன்? என் நண்பர்களே என்ன கொல்ல நினைக்கிறாங்களே! இந்த கொடுமைய என் வாயால எப்படி சொல்வேன்?
கடவுளே! உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? இப்படிப்பட்டவங்களையா எனக்குன்னு நண்பர்களா அனுப்பி வச்ச? என வைஷ்ணவி நாடக பாணியில் வசனம் பேசினாள். கடவுள் மட்டும் உன் டான்ஸ நேர்ல பார்த்திருந்தாருன்னா, அவரே உன்ன கொன்னுருப்பாரு. அது மட்டுமா? நேத்து குடிச்சிட்டு வந்து, இந்த குடிகார கிறுக்கி என்ன கேள்வி கேட்டே கொன்னுட்டாடி. அதுவும் நல்ல கேள்வியா இருந்தாலும் பரவால்ல. மொக்கு கேள்வி. அதுக்கு அவளே ஒரு மொக்க பதில் சொல்லுவா பாரு. மொக்கைனாலும் மொக்க, அப்படி ஒரு மொக்க. யாராலும் போட முடியாதுடி. இந்த ஃபேன் ஓடுமான்னு கேட்டுட்டு, நான் ஓடும்னு சொல்லி ஃபேன போட்டா, எங்க சுத்துது ஓட காணோம்னு கக்கப்புக்க கக்கப்புக்குன்னு அவளே சிரிப்பா. இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்துல வந்த அறுத பழசான ஜோக்குன்னு தெரியாம, அத புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு நான் சிரிக்கலைன்னு வேற கோவப்படுறா. இது சாம்பிள் ஜோக் தான். இன்னும் அவ சொன்னதெல்லாம் கேட்டா, உன் காதுல ரத்தம் வந்துடும் என கௌதம் அவளை முறைத்துக் கொண்டே திட்டி தீர்த்தான். ஐயையோ! நேத்து இவன இந்த மாதிரியெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கோமா? அதான் பயபுள்ள காலையில இருந்து என்ன டெரரா பாத்துச்சா? கொஞ்சம் ஓவரா குடிச்சதுல ஜோக்குன்னு நம்பி எதை எதையோ ஒளறியிருக்கேன் போல. நல்ல வேளை இதையெல்லாம் கேட்டும் என்ன நேத்தே கொல்லாம விட்டுட்டானே! என வைஷ்ணவி மனதுக்குள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டாள். வைஷ்ணவி செய்ததை எல்லாம் கேட்ட மீயாள் வாய்விட்டுச் சிரித்து, "இதையெல்லாம் கேட்டுமா நீ இன்னும் உயிரோட இருக்க?" எனக் கேட்டாள். "பாதி வரைக்கும் தான் கேட்டேன். அதுக்கு மேல காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு அவ வாயில பிளாஸ்திரிய போட்டு ஒட்டிட்டேன். கையையும் காலையும் கட்டி இந்த சோஃபால தான் ஓரமா போட்டு வச்சிருந்தேன். காலையிலேயே எந்திரிச்சு அவுத்து விடச் சொல்லி கத்துன அப்புறம்தான் அவுத்து விட்டேன்." என கௌதம் சொல்ல, "என்னடா ஏதோ கன்னுக்குட்டிய தொழுவத்துல கட்டி போட்டு வச்ச மாதிரி சொல்ற?" என வைஷ்ணவி முறைத்தபடி கேட்டாள். "நீ கன்னுக்குட்டி இல்லம்மா, பன்னிக்குட்டி" என கௌதம் சொல்ல, வைஷ்ணவி அவனை அடிக்கத் துரத்தினாள். அவளிடமிருந்து காப்பாற்ற கௌதமை தப்பிக்க வைத்த மீயாளும் பின்னாலேயே ஓட, மூவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டும் விரட்டிக் கொண்டும் அந்த தோட்டத்தை சுற்றி விளையாடிக் கொண்டிருக்க, அவர்களையே ஆதிரன் ஏக்கத்தோடு பார்த்திருந்தான். ரகுவரனும் அவர்களைப் பார்த்து மெலிதாக புன்னகை சிந்தினான். அதற்குப் பிறகு இருவரும் அலுவலகம் கிளம்பிச் சென்று விட, கௌதம் தன் தொழில் சம்பந்தமான வேலைகளை கவனிக்க புறப்பட்டான். அலுவலகம் சென்றதும் இரு பெண்களையும் அஜய், விசால், அன்வர் மூவரும் வைத்து செய்தார்கள். குடித்துவிட்டு நேற்று அவர்கள் போட்ட ஆட்டத்தைச் சொல்லிச் சொல்லி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அஜய் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வர்ணித்து வர்ணித்து கிண்டல் செய்து கொண்டிருந்தான். அதுவும் வைஷு, நீ இடுப்ப வளைச்சு நச்சுன்னு போட்டியே ஒரு ஆட்டம். எப்பப்பப்பப்பா! அதுலயே நான் ஃபிளாட் ஆயிட்டேன். எனக்கு ஃபிட்ஸ் வராத ஒண்ணுதான் பாக்கி என அவளைப் போலவே அஜய் ஆடிக் காட்டினான். அதுவும் மியா, நீ நடுவுல போய் நின்னு ஆட்டம் போட்டுட்டு குதிச்சியே ஒரு குதி. அந்த பில்டிங் எப்படி அப்படியே இருந்துச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை பழைய ஆங்கிலேயர் பாணி கட்டிடமா இருக்கும்னு நினைக்கிறேன் என சொல்லிவிட்டு விசால் சிரித்தான். அவர்கள் சொல்ல சொல்லதான் நேற்று எந்த அளவு செய்திருக்கிறோம் என்பது மீயாளுக்கு புரிய, ரகுவரனும் ஆதியும் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்களோ என கவலையாக இருந்தது. அவர்கள் இருவர் கண்ணிலும் பட்டுவிடக் கூடாது என முடிந்தவரை ஒளிந்து ஒளிந்துதான் வேலை செய்தாள். ஆதிரனை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் முடிந்தவரை நித்யாவையே அனுப்பி வைத்தாள். கேண்டீனில் அமர்ந்து மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அஜய் அங்கே ஓடி வந்தான். அவன் மூச்சிறைக்க ஓடி வந்து நின்றதை பார்த்ததும் மற்றவர்கள் என்ன என்னும் விதமாய் பார்த்தார்கள். இப்பதான் அந்த ஸ்டாலின் சார் நித்யா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அக்ரிமெண்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் ரைட் சைட் கார்னர் ரூம்ல தான் இருக்காம். நான் நித்யா கிட்ட அந்த ரூமை கிளீன் பண்ணி தரதா சொல்றேன். ஸ்டாலின் கிட்ட கேட்டு சொல்றதா சொல்லியிருக்கா. நம்ம லஞ்ச் முடிச்சிட்டு நேரா போய் நம்ம சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடலாம் என அதை உற்சாகமாக சொல்லிக் கொண்டிருந்தான். மீயாளுக்குத்தான் சற்று நெருடலாக இருந்தது. அவ்வளவு சுலபமாக அந்த ரூமுக்கு தங்களை அனுப்புவார்களா என்று தோன்றியது. ஆனால் அவள் ஆச்சரியப்படும் விதமாக நித்யா ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கிவிட்டதாக அஜய் வந்து, "வாங்க, உடனே போய் நம்ம தேட ஸ்டார்ட் பண்ணலாம்" என அழைத்தான். எல்லோரும் நித்யாவிடம் பெர்மிஷன் வாங்கிக் கொண்டு அந்த அறைக்குள் சென்று அவசர அவசரமாக தேட யார் கண்ணிலும் எதுவும் புலப்படவில்லை. "டேய், உண்மையிலேயே இந்த ரூம்ல தான் சொன்னாரா? இல்ல நீயா கதையடிக்கிறியா?" என வைஷ்ணவி எரிச்சலோடு கேட்டாள். "அம்மா ப்ராமிஸ் டி. நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேனா?" அஜய். "எது? நீ பொய் சொன்னதில்ல." அன்வர். "அது போன வாரம். ஏதோ அவசரத்துல சொல்லிட்டேன். இந்த வாரத்துல இருந்து நான் பொய் சொல்றது இல்லடா." அஜய். "டேய், இப்படியே வெட்டியா பேசிட்டு இருக்காம தேடுங்கடா. இல்லன்னா ரூம கிளீன் பண்ணிட்டு கிளம்பிடலாம். மாட்டுனோம்னா நமக்கு சங்கு தான். ஞாபகம் இருக்கட்டும்." விஷால். "எனக்கு என்னவோ இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தான் தோணுது. நமக்கு தான் ஜாப் மாத்திட்டாங்களே. இப்போ நல்லா தானே இருக்கோம்." அன்வர். "உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியலடா. ஆனா என்னால இங்க இருக்க முடியல.
அந்த அக்ரீமெண்ட் காப்பி மட்டும் கிடைச்சிட்டா, அந்த ரகுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். நீங்க தாராளமா இங்க வேலை பார்க்கலாம்." என வைஷ்ணவி கடுப்போடு சொன்னாள். "இது போல எத்தன இடத்துக்குடி உன்னால ஓட முடியும்? எங்க போனாலும் அவன் ஞாபகம் இருந்தா அது உன்ன தொரத்தத்தானே செய்யும்." அன்வர்: "அதுக்கு அவன கண் முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ண கொஞ்சுறத பார்க்க சொல்றியா?" வைஷ்ணவி: "சரி போதும். நாம இந்த இடத்துல இருந்து போயாகணும். முதல்ல அந்த அக்ரீமெண்ட்ட தேடுங்க." என மீயாள் சத்தம் போட மற்றவர்கள் விட்ட இடத்திலிருந்து தேட ஆரம்பித்தார்கள். ஷோரூமில் ஆதிரன் அறையில் தேடும்போது அங்கிருந்த ஃபைல்களில் அக்ரிமெண்ட் சம்பந்தமான ஃபைலில் இருந்த அந்த எண் திடீரென்று மீயாளுக்கு ஞாபகம் வந்தது. அதை மனதில் இருத்தியபடி அந்த அறையின் கடைசியில் இருந்த அந்த கபோர்டில் தேடிக்கொண்டிருக்க அவள் கண்ணில் அந்த எண் தென்பட்டது. அதை கைகளில் எடுத்து பார்த்தவளுக்கு கண்கள் பளீரென்று பிரகாசமானது. மற்றவர்களிடம் அதை கொடுக்கலாம் என போனபோதுதான் திடீரென்று மீயாளுக்கு அந்த எண்ணம் தோன்றியது. இதை மட்டும் இப்போது எடுத்துக் கொடுத்து விட்டால் இங்கே வேலை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லையே. நிச்சயம் வைஷ்ணவி இங்கு இருக்க மாட்டாள். வைஷ்ணவி இல்லை என்றால் தன்னையும் வேலை பார்க்க விடமாட்டார்கள். அதற்குப் பிறகு ஆதிரனை பார்க்க இருக்கும் கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பும் பறிபோய் விடுமே. நட்புக்கும் காதலுக்கும் இடையில் அவள் மனம் ஊசலாடியது. "என்னடி கையில ஃபைல்?" என்றபடி வைஷ்ணவி அவளை நோக்கி வர, சட்டென்று அந்த ஃபைலை அங்கிருந்த கபோர்டில் இருந்த இடத்திலேயே வைத்தவள், "அது ஒண்ணும் இல்லடி, ஏதோ டெண்டர் ஃபைல்" என சொன்னபோது மீயாளுக்கு வியர்த்து வழிந்தது. மீயாள் முகத்தைப் பார்த்த வைஷ்ணவிக்கு சந்தேகமாக இருக்க, "அப்படியா? குடு நான் பார்க்கறேன்" என அருகில் வர, அதற்குள் அஜய் இருவரையும் கத்தி அழைத்தான். "அந்த நித்யா வந்துட்டாடி, வாங்கடி சீக்கிரம், இங்கிருந்து போயிடலாம். அப்புறம் நேரம் கிடைச்சா மறுபடியும் வந்து தேடலாம்" என சொல்ல இருவரும் அங்கிருந்து அவசரமாக மற்றவர்களோடு வெளியேறினார்கள். அவர்களையே சிசிடிவியின் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த ரகுவரன் திருப்தியாக புன்னகைத்துக் கொண்டான். ஆதிரனும் அதை பார்த்துவிட்டு கண்களை மூடி சீட்டில் தலையை சாய்த்து விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தான். மாலை வீட்டிற்கு வந்தபோதுதான் தான் செய்தது தவறோ என மீயாளுக்கு அதே நினைவாக இருந்தது. கௌதம் ஏற்கனவே வந்துவிட்டிருக்க அவளுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து அவளோடு வெளியில் இருந்த தோட்டத்தில் அமர்ந்தான். அவர்களோடு வந்து வைஷ்ணவியும் இணைந்து விட்டிருக்க அவளை பார்க்கும் பொழுது மீயாளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆதிரன் மட்டுமே இப்போதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதால் நண்பர்களை கோட்டை விடுகிறோமோ என தோன்றியது. "ஏன் மியா இப்படி பண்ண? நீ கையில வச்சிருந்தது அந்த அக்ரிமெண்ட் காப்பி ஃபைல் தானே?" என வைஷ்ணவி கேட்க மீயாள் திடுக்கிட்டு பார்த்தாள். கௌதம் இருவரையும் புரியாமல் பார்த்தான்.